உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி 14வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் சென்னையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்குவதற்காக இணைகிறார். ராம்குமார், வணக்கம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி இன்றைக்கு 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 14வது போராட்டக்களம் எப்படி இருக்கிறது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? கண்டிப்பாக மோனிகா, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சிகளில் ஊராட்சி செயலாளர்களாக பணிபுரிந்து வரும் ஊராட்சி செயலாளர்கள் கடந்த 15 நாட்களாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தி கடந்த 6ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டமானது 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதன் பிறகு கடந்த 5 நாட்களாக இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஊராட்சி செயலாளர்கள், பெண்கள், ஆண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் தற்போது பங்கேற்று இந்த போராட்டத்தில் விளம்பர திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகளான குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பொதுமக்களுக்கு கொண்டு செல்வது அவங்களோட வாடிக்கையா இருக்கு. அது அவங்களோட அளப்பரிய பணியா இருக்கு. மக்களோடு மக்களாக கிராமப்புறங்களில் உள்ள மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அரசாணை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அரசாணை வெளியிடப்படும் என தற்காலிகமாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைத்த ஊராட்சி செயலாளர்கள் தற்போது 5வது நாட்களாக ஒட்டுமொத்தத்தில் 14வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விளம்பர திமுக அரசு அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களுக்கு மாதம் 3,600 ரூபாய் மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பகுதி நேர ஊழியர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு 3,400 ரூபாய் வழங்குவது வழக்கம். ஆனால் ஊராட்சி செயலாளர்கள் மக்களோடு மக்களாக 24 மணி நேரமும் தங்களது தேவையை அவர்களுக்கு தேவையான வசதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை தங்களுக்கு, அதாவது முழு நேரமும் வேலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை போல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து தங்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நம்மிடையே ஊராட்சி செயலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நம்மிடையே இருக்காங்க. வணக்கங்க. இந்த போராட்டம் 14வது நாளா நடக்குது. உங்களுடைய தேவை என்ன? வணக்கம் ஐயா, என் பேரு எல் சலத் மேரி, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றியம் வரிக்கல் ஊராட்சியிலிருந்து வரேன். என்னுடைய சர்வீஸ் 29 ஆண்டுகள் ஆகுது. நான் இன்னும் 90 நாள்ல ரிட்டையர்ட் ஆக போறேன். எங்களுடைய வேலை காலையில 6 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நாங்க வேலை செய்யறோம் ஐயா. காலையில 6 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் வேலை செய்யறோம். அரசு கொடுக்க அனைத்து திட்டங்களையும் உடனடியா செய்யறோம். உதாரணமாக 2010-11 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், அந்த வீடு கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்க. அந்த வேலையை நாங்க சரிவர செய்து முடிச்சோம். அதுக்கப்புறம் 2021-22 குடிசை வீடு கணக்கெடுப்பு திட்டம், அந்த திட்டத்தையும் நாங்க ஊராட்சி செயலர்கள் சரிவர செய்து முடிச்சோம். அதுக்கு அடுத்து கலைஞரின் கனவு இல்லம்னு ஒண்ணு வந்தது ஐயா 23-24. அந்த பணிகளையும் நாங்க சீக்கிரமா தீவிரமா செய்து முடிச்சோம். அண்ணன் வேலையை அன்னன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு கொடுத்து காலையில 10 மணிக்கு மீட்டிங் வச்சு இந்த கலைஞரின் குடிசை கனவு இல்லம் அந்த திட்டத்துக்கு இன்னைக்கே முடிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க சாயங்காலம் 10-12 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு கிராமங்களுக்கு சென்று உடனே கணக்கு எடுத்து கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு 14 நாளா நாங்க நடுத்தேர்வுல நிக்கிறோம்.
நடு ரோட்ல நிக்கிறோம். ஆனா தமிழக அரசு எங்களை விடல. அதால நான் இன்னும் 90 நாள் தான் என் வேலை செய்ய போறோம். நாங்க பகுதி நேர எழுத்தர் இல்ல, முழு நேர பணியாளர். காலையில 6 மணில இருந்து இரவு 11 மணி வரைக்கும். முடிஞ்சா அந்த நேரத்துல கூட ஒரு நல்ல விசேஷத்துக்கு கூட போக முடியாது. அந்த நேரத்துல ஒரு புள்ளி கேட்டு எங்களை தொல்லை பண்ணி இருப்பாங்க. இது என்னாச்சு அது என்னாச்சுட்டு எங்களை ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய நியாயமான கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் தான். இது இல்லாம உண்மையா எங்களால வாழவே முடியாது. இப்பயே எங்களுக்கு முட்டிக்காலி எல்லா வழியும் வந்துடுச்சு. இந்த கஷ்டப்பட்டு நாங்க வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு தேவை ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, எங்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் மட்டும் வேணும். இது இருந்தாதான் நாங்க இந்த இடத்த விட்டா போவோம். இல்லன்னா என்னுடைய மகள் BS நர்சிங் படிக்கிறாங்க, அவங்கள லீவ் போட்டு நாங்க போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாளையில இருந்து என்னுடைய மகளை என்னுடைய குடும்பத்தோட நாங்க கூட்டின்னு வருவோம். உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் கிடைத்தால் மட்டுமே இந்த விட்டு போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். அரசு திட்டங்கள் அனைத்தும் செய்யற எங்களுக்கு இந்த ஓய்வூதியம் குடிக்கிறது வெகு நேரம் கிடையாது. அதால எங்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வேணும். விடியல் அரசாங்கம் எங்களுக்கு இதை விடிய வச்சு அந்த இடத்த விட்டு நகருவோம். நன்றி, வணக்கம். அதாவது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,525 ஊராட்சி செயலாளர்கள் சென்னையை முற்றுகிட்டு கடந்த 14 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தங்கள் குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு, அதாவது ஒரு அகதிகள் போல சென்னையில் இந்த விளம்பர திமுக அரசு அவர்களை காக்க வைத்து வருகிறது. பகுதி நேர ஊழியர்களுக்கு வழங்குவது போல், அதாவது 3,400 ரூபாய் மட்டும் சொற்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆனால் 24 மணி நேரம் மக்களாக இருக்கக்கூடிய தங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை போல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருது. கடந்த இது 14வது நாள் இந்த போராட்டம். இதுவரை இந்த விளம்பர திமுக அரசு செவிசாய்க்கவில்லை. இதுவரை அதாவது பேச்சுவார்த்தை நடத்தினார்களா, என்ன பிரச்சனை, இந்த போராட்டமானது தொடருமா இல்ல முடிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? முடிவடைகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ஏங்க நாங்க ஜிஓ கேட்டுட்டு 14 நாளா சென்னையின் பல்வேறு வீதிகளில் நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன கேட்கிறோம்? 2018 இருந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய எலிஜிபிளானது, தகுதியானது ஓய்வூதியம் பிற பணியாளர்களுக்கு, பிற அரசு துறை பணியாளர்களுக்கு இதே 15,900 50,400 வாங்குகின்ற முழு நேர பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று 60வது போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசு எங்களை பகுதி நேர பணியாளர்களோடு இணைத்தே, சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கின்ற பணியாளர்கள் இணைத்தே இன்றைக்கும் அறிவிப்பு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இது எங்களை மிகுந்த மன துயருக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எங்களுக்கு எலிஜிபிளானதை கொடுக்க கேட்டால் அவர்கள் நாங்கள் கேட்காததை கொடுக்கிறார்கள். இதுதான் மன வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு 14வது நாட்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 8,000 பேர் விடுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இங்கே 6,000 பேர் இருக்கிறார். நீங்களே பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப இவ்வளவு பேரும் நாங்கள் கிராம ஊராட்சியில் இருந்து வருகிறவர்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் 500 பேர் 1000 பேரை நேரடியாக களத்திலே சந்திக்கக்கூடியவர்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலே நாங்கள் ஒரு களப்பணிக்கு போனால் 200 பேரை ஒரு சந்திப்பில் நாங்கள் நிகழ்த்தக்கூடியவர்கள். எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய நாங்கள் இன்றைக்கு வீதியில் இருக்கும் பொழுது அங்கே கிராமங்களிலே குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படுகிறது, சுகாதார பணிகள் பாதிக்கப்படுகிறது, தெருவிளக்கு பராமரிப்பு பணிகள் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் உணர்ந்து பார்த்து அரசாங்கம் உடனடியாக தீர்வுக்கு வராமல் இன்னமும் கிராமத்திலிருந்து பல ஆயிரம் நாங்கள் செலவழிக்கிறோம். ஒவ்வொரு ஊராட்சி செயலரும் இங்கே இருக்கும் பொழுது கடனை வாங்கி நாங்கள் பல ஆயிரம் செலவழித்து இங்கே இருக்கிறோம். எவ்வளவு மகளிர் இருக்காங்க பாருங்க. நாங்கள் எதிர்வருகின்ற புதன்கிழமை முதல் குடும்ப குட்டியோட நாங்கள் வரப்போறோம். பல்வேறு விதமான போராட்டம். நாங்கள் அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு இங்க வரவில்லை. எங்களுக்கு தேவை அரசாணை. அந்த அரசாணை வழங்கும் வரை எங்களுடைய போராட்டம் எழுச்சியாக தொடரும். பேச்சுவார்த்தை என்பது நடத்தலாம். நாளுக்கு நாள் பேச்சுவார்த்தை நடத்தி எழுதி வாங்கி வைத்திருக்கிறோமே தவிர தீர்வு எட்டவில்லை. எங்களுக்கு தேவை அரசாணை. அரசாணை வழங்குவதற்கு அழைத்தால் நாங்கள் செல்வோம், போராட்டத்தை முடிப்போம். அதுவரை எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக தொடரும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு சேர்த்து அரசாணை வெளியிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் அத்தியாவசிய தேவைகள் இதனால் பாதிக்கப்படுகிறது. விவசாயிகள், பொதுமக்களுக்கு ஊராட்சி செயலாளர்கள் இல்லாததால் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. உடனடியாக இந்த அரசு அரசாணை வெளியிடும் என எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் விளம்பர திமுக அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. மோனிகா, சென்னை சைதாப்பேட்டையில் ஊராட்சி செயலாளர்கள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பான தற்போதைய கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி.